திமுக சார்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோக்கியும் விஜய் அவர்கள் நோக்கியும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்ப ஆரோக்கியமா இருக்கா? தற்குறி மாநாடுன்னு 2 நாளா ட்ரெண்ட் பண்ணாங்க. அப்ப அது தவறு கிடையாதாங்கிற ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் அதிமுக குறித்தும் இது அடிமை இல்ல மண்புழு அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்களும் முக்கிய தலைவர்களுமே அங்கங்க கோட் பண்றாங்க. தற்குறிங்கிற வார்த்தைகளை இவங்க கோட் பண்ணல. அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் வரும்போது அங்கிள் மட்டும் ஏன் இவ்வளோ டீல் பண்றாங்க, அது ஒரு இயல்பா கடந்து போலாம்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது வேற ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது அப்ப அதை எதிர்கொள்ற விதமும் இப்படித்தானே இருக்குங்கிற கேள்வி இருக்கு. இல்ல தற்கொலை மாநாடுன்னு சொல்லாங்க. எடப்பாடி தற்கொலை என்றெல்லாம் யாரும் சொல்லவில்லை ஒரு இடத்துலயுமே. இவங்களுடைய ரெஸ்பான்ஸ். ஆனா விஜயனுடைய ஃபேன்ஸ் ஆனாலும் சரி, விஜய் ஆனாலும் சரி, இந்த அடாவடித்தனம் இந்த மாதிரி பேச்சுக்கள்ல தான் அந்த கட்சியே இருக்கிறதுன்னு நினைக்கிறது. கம்ப்ளீட்டா எப்படி அந்த ஃபேன் பேஸ் இருந்தோ அதே மாதிரி தான் கட்சியே இருக்கிறது. ஃபேன் பேஸ்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப தன்யா ராஜேந்திரன் ஜேர்னலிஸ்ட இவர்கள் எடுத்து கச்சா முச்சான்னு என்ன திட்டினாங்க. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின கும்பல் யாரு? இந்த ஆளுடைய கும்பல் தானே. இவரே சொல்றாரு. அப்புறம் பண்ணாதீங்கன்னு சொன்ன அதன் பிறகு கேட்டானுங்களா? அப்ப இதுதான் விஜயனுடைய கட்சியினுடைய அணுகுமுறையை வைத்துத்தான் பாக்கி இருக்கிறவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதான் அதிமுக அப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது தவறுதான். அவரை அடிமை அரசாங்கம் என்று கூறுவது, திமுக கூறுவது என்னை பொறுத்தவரை தவறுதான். அது அப்படி சொல்லக்கூடாது. நான் பல இடங்கள்ல ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபின்னு சொல்லி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அந்த அதிமுகவே அவர்கள் கபலீகரம் செய்யற, இல்லைன்னா அப்படியே கட்சி எடுக்க பாக்குறார்கள் என்றதான் என்னுடைய சார்ஜ். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். எதனால துணை போகிறார்? கேஸ் இருக்கிறதுனால துணை போகிறார். இதுதான் என்னுடைய சார்ஜா இருக்கிறது. அப்போ ஒரு அரசியல் கட்சி அது பேசும்போது அநாகரிகமாக பேசும்போது அது எனக்கு ஏற்றுக்கொள்வதாக கிடையாது. அது அதிமுக பேசினாலும் சரி, திமுக பேசினாலும் சரி, தாவேகா பேசினாலும் சரி. என்னை பொறுத்தவரை நான் சோசியல் மீடியால பார்த்ததுல ஒரு 2 வருஷம் முன்னாடி வர நாம் தமிழர் தான் இருக்கிறதுலயே வன்மத்தோடு இருக்கிறதுலயே மிக மிக மோசமாக பிஹேவ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரா இருந்தார்கள். ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததோட இவர்களையெல்லாம் விட ஒரு 100 படி மேலே ஏறி கம்ப்ளீட்டாக இதுதான் பேசுவது கிடையாது. ஒரு சாக்கடைன்னு கூட கிடையாது. அதை விட மோசமான ஒரு இடத்துக்கு இருக்கின்ற சோசியல் மீடியாவை என்ன எடுத்து சென்றிருக்கிறார்கள். யாராச்சும் விஜயை பத்தி ஏதாச்சும் தவறான ஒரு கண் சொல்லிவிட்டால், இல்லை என்றால் அவர் வைக்கின்ற ஒரு வாதத்துக்கு எதிர்வினை வைத்து விட்டால் அவ்வளவுதான். கச்சா முச்சான வாய்க்கு வந்தபடி திட்டுறது, அதே மாதிரி கொச்சையாக பேசுறது, அதே மாதிரி சாக்கடை பாஷையில் பேசுறது. இது அவர்களுடைய ஒரு புது கிடையாது. அவருடைய எப்படி ரசிகர் மன்றம் இருந்த டைம்லயே அதே டாக்டிக்ஸ், இப்போ அதான் டாக்டிக்ஸ். ஒன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கு.